அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சி பதிவுகளை சிடியாக தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்களை. திருப்புவனம் அருகே இந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலினுடைய காவலாளி அஜித் குமார் தான் காவல் விசாரணையில உயிரிழந்தவர். எனவே இந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் அவர் காவலாளியாக இருந்து வந்த நிலையில்தான் அந்த கோயிலுக்கு வந்த ஒரு பெண் மருத்துவர் நகையை காணவில்லை என புகார் கொடுத்திருந்தார். அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே அஜித் குமாரை அழைத்து போலீசார் விசாரித்திருந்தார்கள். இந்த காவல் நிலைய, அதாவது திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் விசாரிக்காமல் டிஎஸ்பியினுடைய தனிப்படையினர் விசாரித்திருந்தார்கள். அந்த விசாரணையில் தான் அவர் காவலர்களால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இந்த இடம், இந்த குற்ற நிகழ்விடமாக இந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் தான் இருந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு தான் காவலர்கள் நேரடியாகவே இந்த இளைஞர் அஜித் குமாரை விசாரிக்கிறோம் என்ற பெயரில் கோவிலினுடைய கோசாலைக்கு பின்புறம் அவரை அமர வைத்து அவரை கடுமையாக தாக்கியிருக்கார்கள். அதை ஒரு வீடியோவும் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிமன்றம் இந்த மடப்புரம் கோவிலினுடைய உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையர் இந்த மடப்புரம் கோவிலுக்கு உட்பட்ட அந்த அதிகாரியை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அவர் நேரில் ஆஜராயிருக்கிறார். சிசிடிவி காட்சி பதிவுகளும், கோயிலில் பதிவு செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர் அஜித் தாக்கப்பட்டது சிசிடிவியில் பதிவாகி உள்ளதா என்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிசிடிவி பதிவுகளை சாட்சியாக ஏற்க சான்று வேண்டும் என்று அரசு தரப்பு அதற்கு பதிலளித்திருக்கிறது. ஆனால் சிசிடிவி ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே வீடியோ காட்சிகள் ஒன்று நீதிபதியை பார்த்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை இதில் தவறு செய்திருக்கிறது, சிசிடிவியை சான்றாக எடுக்கலாம் என்று நீதிபதிகள் கூறுகிறார்கள். அதாவது சிசிடிவி பதிவுகளை சாட்சிகளாக ஏற்பதற்கான சான்று வேண்டும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த விவகாரத்திலே காவல்துறை தவறு செய்துவிட்டதாகவும் சிசிடிவியை சான்றாக எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறுகிறார்கள். குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கு இரத்தக்கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குற்றம் நடைபெற்ற இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இரத்தக்கரை எதுவும் இல்லை என்று தமிழக அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் அதற்கு அரசு தரப்பில், அதாவது காவல்துறை தரப்புல தொடர்ந்து விளக்கம் அளித்து வருகிறார்கள். குற்றம் நடைபெற்ற இடத்தில் இரத்தக்கரை எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த கோயிலினுடைய கோசாலைக்கு பின்புறமாக அவர் தாக்கப்பட்ட அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் இரத்தக்கரைகள் எதுவும் விழுந்ததா அல்லது சிறுநீர் கழித்ததற்கான அடையாளங்கள் எதுவும் இருக்கிறதா, அவர்கள் நடத்திய தாக்குதல்ல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், அதன் மூலமாக இரத்தக்கரைகள் அங்கு எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு குற்றம் நடைபெற்ற இடத்துல இரத்தக்கரை எதுவும் இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. காது, மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அஜித் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நீதிபதிகள் தெரிவித்த நிலையில் குற்றம் நடைபெற்ற இடத்தில் இருந்த இரத்தக்கரை என்ன ஆனது, அவருக்கு அப்படியான ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு எப்படி இரத்தக்கரை இல்லாமல் போகும், அங்கு இருந்த இரத்தக்கரை என்ன ஆனது, குற்றம் நடைபெற்ற இடத்தில் இரத்தக்கரை இல்லை என்று தமிழக அரசு தரப்புல கூறப்படக்கூடிய நிலையில் அவற்றை நீதிபதிகள் அதற்கு கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறியதாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஆசிஷ் ராவத் துறை ரீதியான நடவடிக்கையாக கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சம்பவத்துல இரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறியதாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். காது, மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அஜித் தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் தாக்கப்பட்டதற்கான தடயம் எதுவுமே இல்லை. அதாவது அந்த தரைப்பகுதியிலே அவர் உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது, ரத்தம் வெளியேறக்கூடிய அளவிற்கான காயங்கள் இருக்கிறது. ஆனால் ரத்தம் அங்கு சிந்தியதற்கான தடயங்கள் ஏன் இல்லை என்ற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கு இரத்தக்கரைகளோ அல்லது வேறு எதுவும் தடயங்களோ அங்கு ஏன் இல்லாமல் போனது என்ற கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குற்றம் நடைபெற்ற இடத்துல இரத்தக்கரை எதுவும் இல்லை என்று தமிழக அரசு அதற்கு பதிலளித்த நிலையில்தான் அவர் உடலில் காயங்கள் இருக்கும் பொழுது, காது, மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அவரை தாக்கியிருக்கும் பொழுது இரத்தக்கரை எப்படி இல்லாமல் போனது என்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலினுடைய
உதவி ஆணையர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகளோடு நீதிமன்றத்திலே ஆஜராயிருக்கிறார். அந்த சிசிடிவி பதிவுகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இளைஞர் அஜித் தாக்கப்பட்டது சிசிடிவியில் பதிவாகி உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். சிசிடிவி பதிவுகளை சாட்சியாக ஏற்க சான்று வேண்டும் என்று அரசு தரப்பில் அதுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. காவல்துறை இந்த விவகாரத்தில் தவறு செய்திருக்கிறது. சிசிடிவியை சான்றாக எடுத்திருக்கலாம், சிசிடிவி ஏன் சான்றாக எடுக்கவில்லை என்ற துணையிலே கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கு ரத்த கரைகளோ அல்லது தாக்கப்பட்ட இளைஞர் அந்த இவர்கள் தாக்கியதற்கான அந்த தாக்கிய வேகத்திலே அவர் சிறுநீர் இயற்கை உபாதைக்கு உள்ளானதற்கான எந்த விதமான அடையாளங்களும் அங்கு இல்லையா, யார் இந்த சாட்சியங்களை எல்லாம் சேகரித்தது என்று கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு தான் அரசு தரப்புல குற்றம் நடைபெற்ற இடத்துல ரத்தக்கரை போன்ற எந்த விதமான தடயங்களும் இல்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு நீதிபதிகள் மீண்டும் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அஜித் தாக்கப்பட்டிருக்கிறார் என்னும் பொழுது குற்றம் நடைபெற்ற இடத்தில் அந்த குற்ற நிகழ்விடத்திலே அதற்கான தடயங்கள் இல்லாமல் போனது எப்படி என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். ரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறியதாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பிற்பகலுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய முதல்வர் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது இளைஞர் அஜித் குமாருடைய இந்த பிரேத பரிசோதனை நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதிகள் அந்த பிரேத பரிசோதனையை பார்த்துவிட்டு இது சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை, அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார், 44 காயங்கள் உடல் முழுவதும் இருக்கிறது, அஜித் குமாரனுடைய உடலில் எந்த பாகங்களிலும் காயம் இல்லை எனும் சொல்லும் அளவிற்கு உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது, 44 காயங்கள் இருப்பதற்கான தடயம் இருக்கிறது என்று இந்த பிரேத பரிசோதனையை அறிக்கையை பார்த்து அவர்கள் கூறினார்கள், நீதிபதிகள் கூறினார்கள். மேலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, இது ஒரு சாதாரண கொலை போல் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு போலீஸ் எனும் அதிகாரம்தான் இந்த இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக ஒரு தாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த இளைஞரை தாக்கிய நிகழ்வினுடைய இயக்குனர் யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் முன்வைத்திருக்கிறது. எஃப்ஐஆர் இல்லாமல் சிறப்பு படை, அதாவது இந்த தனிப்படையினர் டிஎஸ்பியினுடைய தனிப்படை விசாரித்தது எப்படி, நீதிபதிகள் இந்த தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பி இந்த தனிப்படைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான இந்த அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலினுடைய உதவி ஆணையரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில நேரடியாக சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் இந்த கோயிலினுடைய அறநிலையத்துறை உதவி ஆணையர் நேரடியாக ஆஜராகியிருக்கிறார். இந்த இளைஞர் தாக்கப்பட்டது சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிசிடிவி பதிவுகளை சாட்சியாக ஏற்க சான்று வேண்டும் என்று அரசு தரப்பில் சொன்னது. அப்பொழுதுதான் நீதிபதிகள் குறிப்பிட்டு காவல்துறை இதில் தவறு செய்திருக்கிறது, சிசிடிவியை சான்றாக எடுக்கலாம் என்று நீதிபதிகள் கூறுகிறார்கள். குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கு ரத்தக்கரைகள் இருந்ததா, அவற்றை சேகரித்திருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பும் போதுதான் இங்கு குற்றம் நடைபெற்ற இடத்துல ரத்தக்கரை எதுவும் இல்லை என்று தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. காது மூக்கில் எல்லாம் ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அவர் தாக்கப்பட்டுள்ளார், அதற்கான வீடியோ இருக்கிறது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தாக்குதலுக்கு உள்ளான இடத்தில் ஏன் ரத்தக்கரை இல்லாமல் போனது, சாட்சியங்களை ரத்தக்கரை இல்லை என்றால் அங்கு சாட்சியங்களை பாதுகாக்க தவறிய எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பி இருப்பதன் மூலம் அந்த தாக்கப்பட்ட இளைஞர் அவர் ரத்தம் வரும் அளவிற்கு தாக்கப்பட்டிருந்தால் அங்கு அதற்கான தடயங்கள் இருக்க வேண்டும், ஆனால் அதை அழித்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை இதன் மூலமாக மறைமுகமாக நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அதனால்தான் சாட்சியங்களை பாதுகாக்க தவறி இருக்கிறார்களா, அந்த எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.